ஹாய் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ. அண்ட் இந்த சேலஞ்ச் என்னன்னா கிட் ஃப்ரெண்ட்லி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் 4 ரெசிபீஸ் 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிக்கணும். அதாவது ஒரு ரெசிபியும் 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரியான ரெசிபி வந்து 4 ரெசிபி செய்யணும். ஸோ இதுதான் சேலஞ்ச் இன்னைக்கு. அண்ட் இந்த சேலஞ்ச் எனக்கு பாஸ் பண்ணது யாருன்னா குக்கிங் டேஸ்டி வித் நஸ்ரின். ஸோ இவங்க சேனல் பற்றி நான் 2 மினிட் ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்சிலே சொல்லியிருப்பேன். ஸோ இவங்க என்னோடய ஃப்ரெண்டு. அண்ட் இவங்க வந்து ரொம்ப நல்ல சூப்பரான ரெசிபீஸ்லாம் போடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் இருக்கும். ரொம்ப யூனிக்கான ரெசிபீஸ் போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக ராயல் ஃபலூடா அண்ட் அப்போலோ ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரிலாம் ரெசிபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். குக்கிங் டேஸ்டி வித் நஸ்ரின் சேனலை வந்து நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த சேலஞ்சை யாருக்கு பாஸ் பண்ண போகிறேன்னா, அகெயின் நான் லாஸ்ட் சேலஞ்ச் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய ஸ்கூல்மேட் மெல்ஃபாஸ் ஹோம் கிச்சன். ஸோ அவளுக்கு தான் நான் வந்து இந்த சேலஞ்சை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ மெல்ஃபாஸ் ஹோம் கிச்சன் சேனல் பற்றி சொல்லணுன்னா, அவளும் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் போட்டிருப்பாள். அண்ட் நிறைய நீங்கள் ஊர் சைடில் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவள் வீடியோவில் இருக்கும். அண்ட் கிட்ஸுக்கு இன்வால்வ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய போட்டிருப்பாள். அண்ட் நீங்கள் உங்கள் சொந்த ஊரை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அவள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மெல்ஃபாஸ் ஹோம் கிச்சனோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சேலஞ்ச் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி நட்டெல்லா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஸோ குழந்தைங்க எல்லாருக்குமே நட்டெல்லானா ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நான் பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ப்ரெட்டை ரெடி பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே பேன் வந்து கரெக்டான ஹீட்டில் ரெடியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஹோல் வீட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பூனோட பேக் வச்சு ப்ரெட்டோட சென்டரில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு பவுல் மாதிரி ஆகும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா 2 பிரெட் ஸ்லைசஸ்லேயும் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நட்டெல்லா ஃபில் பண்ணிடலாம். நம்ம ஸ்பூன் வச்சு கொடுத்த இம்ப்ரெஷனில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நட்டெல்லா 2 பிரெட்லேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் கார்னர்ஸ்லேயும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பிகாஸ் சீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான். இப்போ 2 பிரெட்டையும் சேர்த்து நம்ம ஒன்றா சாண்ட்விச் மாதிரி சீல் பண்ணிடலாம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னாலே நம்ம ப்ரெட்டை எக்கில் டிப் பண்ணி தான் டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இப்போ ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கொஞ்சம் சினமன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து வனிலா கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேன் வந்து கரெக்டாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிற டிஷ்னால பட்டர் வந்து நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் நல்லா பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இந்த எக் மிக்ஸில் டிப் பண்ணி பட்டரில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் எக்கு அப்புறம் பால்லாம் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது நீங்கள் ஸ்நாக்குக்கு இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். ஒரு சைட் குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் மாற்றி போட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த ரெசிபி முடிஞ்சுது. இப்போ நம்ம பேன்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப யம்மியான நட்டெல்லா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பார்த்த உடனே பிடிக்கும். அண்ட் இது ரொம்ப ஈஸியாக லெஸ் தேன் 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த நட்டெல்லா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் இப்போ மேங்கோ மக் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாம்பழம் வந்து நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா கேக் வந்து சாகி ஆகிடும். ஸோ கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். மேங்கோவோட ஃப்ளேவர் இருக்கும், இருந்தாலும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக வெனிலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி நார்மல் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் வந்து பவுடர் சுகர் கூட ஆட் பண்ணலாம். இப்போ சுகர் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக ஹோல் வீட் ஆட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால மாவில் ஏதாவது லம்ப்ஸ் இருந்ததுன்னா சரியாக போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சிஃப்ட் பண்ணுறது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டாலும் அது சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும், ஹார்ட் ஆகிடும் கேக்கு. ஸோ ரொம்ப ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ரெடியான கேக் பேட்டரை காஃபி மக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இன்றைக்கி 2 காஃபி மக் எடுத்திருக்கேன். அண்ட் இது ரெண்டுமே மைக்ரோவேவ் சேஃப் காஃபி மக். இப்போ 2 மக்லேயும் 1/2 போர்ஷன் கேக் பேட்டர் ஃபில் ஆகிற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோன்னா கேக் பேக் ஆகும்போது ரைஸ் ஆகும், அப்போ வெளியே வந்துடும். ஸோ 1/2 போர்ஷன் ஃபில் ஆகிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நீங்கள் சாக்லேட் சிப் அண்ட் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது ரெண்டையும் 2 minutes 30 seconds மைக்ரோவேவில் பேக் பண்ண போகிறேன். என்னோடய மைக்ரோவேவ்க்கு இந்த டைம் கரெக்டாக இருக்கும். அண்ட் உங்களோட மைக்ரோவேவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 2 minutes 30 seconds மைக்ரோவேவில் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்ன ப்ரொப்போர்ஷன் படி நீங்கள் என்ன ஃப்ரூட் பியூரி வேணால் ஆட் பண்ணி கேக் பண்ணிக்கலாம். ஜாக்குக்கு வந்து மேங்கோ ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் வந்து மேங்கோ கேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் வந்து எந்த ஃப்ரூட் வச்சு கூட நீங்கள் வந்து கேக் பண்ணிக்கலாம். டூத் பிக் வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா கேக் வந்து கரெக்டாக பேக் ஆகிருக்கான்னு தெரியும். டூத் பிக்கில் ஏதாவது ஒட்டி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. லெஸ் தென் 5 minutesல சூப்பரான கேக் பேக் பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அடுத்து மசாலா பன்னீர் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பன்னீர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். 100 grams பன்னீரை நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டிலவே செஞ்ச பன்னீர் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி பன்னீர் செஞ்சது இல்லைனா ஹவு டு மேக் பன்னீர் அட் ஹோம் அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்குங்கிறனால நான் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் பிளாக் பெப்பரை விட காரம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். தென் ஒரு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த மசாலா எல்லாம் லெமன் ஜூஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் மேலே கோட் பண்ண போகிறோம். மசாலா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா பன்னீர்லேயும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மசாலா மிக்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்க வீட்டில் எந்த மாதிரி விரும்புவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா காரம் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மல் பிளாக் பெப்பர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரை 1 by 1 நம்ம பேனில் ப்ளேஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணலாம். பன்னீர் வந்து ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும். ஸோ டாப் லேயர் வந்து நமக்கு கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் போட்டுட்டு 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ 2 சைடும் சூப்பராக கிறிஸ்பியாக குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பன்னீர் சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். அது நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியான ஸ்நாக்காக கொடுத்தீங்கன்னா பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ KFC ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 100 grams போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சால்ட், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாம் நல்லா சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ இன்னொரு பவுலில் ஒரே ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 1 கப் கார்ன்ஃப்ளேக்ஸாக நான் வந்து மிக்சியில் கோர்ஸாக பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் இந்த ரெசிபியோட முக்கியமான இன்க்ரீடியண்ட். இதுதான் நம்ம பாப்கார்ன் சிக்கனுக்கு அந்த கிறிஸ்பியான அவுட்டர் லேயரை கொடுக்க போகுது. இப்போ சிக்கன் பீசஸை எக்கில் ஆட் பண்ணி நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் பீசஸை கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு எல்லா பீஸ்லேயும் நல்லா கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதுதான் அந்த பாப்கார்ன் சிக்கனோட அந்த டெக்ஸ்சரை வந்து கொடுக்க போகுது இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இப்போ நல்லா கோட் ஆயிடுச்சு. ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பீசஸை 1 by 1 ட்ராப் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 minutes எல்லா சைடும் குக் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ளிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக இருக்கிறனால 2 minutesல நல்லா ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான், லெஸ் தேன் 5 minutesல KFC ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சீங்கன்னா அப்புறமா KFCயில் வாங்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.